அடுத்த கேள்வி ஆத்ம தத்துவத்துக்கு போகிறான். அது சொன்னது இல்லாமல் என்ன பண்ணுற, திருநாச்சிகேத ஸ்திரிபிரேத்த சந்தும் திருகர்மகுத் தரது ஜன்ம மிருத்யு பிரம்மஜக்யம் தேவமீட்யம் விதித்வா நிச்சாயேமாம் சாந்தி அத்தியந்தமேதி அப்படின்ட்டு திருநாச்சிகேத. இது வந்து பாஷ்யத்தில் ஒரு சுவாரஸ்யமானது. இந்த நாச்சிகேதத்தை 3 தடவை பண்ணவாளுக்கு அவள் இந்த விராட் பதவியை அடைவான்னு சொல்கிறார். அந்த 3 தடவை பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா, 3 தடவை அனுஷ்டானம் பண்ணோன்னு கூட இல்லை. தத் விஜான தத் அத்தியன தது அனுஷ்டானவான் வா அப்படின்னு பாஷ்யத்தில் எழுதுறார். ஒரு கர்மாவை 3 தடவை நம்ம பண்ணுறோமா எப்படின்னா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ஒரு பலன் உண்டு. தத் விஜான தது அத்தியன, அதற்கப்புறம் வந்து அது திருப்பி திருப்பி அத்தியனம் பண்ணுறது, இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண வேண்டியது. இப்போது அடுத்தது ஒரு உபாகர்மா வருதுன்னு வச்சுக்கோங்க. உபாகர்மானா நேராக பிளாங்காக போய் வாத்தியார் எதிர்க்க உட்காந்து அவர் ஆச்சமனம் பண்ணுன்னா எப்படி அவரையே மேலே கீழே பார்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ உபாகர்மா வருதுன்னா உபாகர்மா என்ன பண்ணணுன்ட்டு வருஷம் பண்ணிட்டு வருதான், இருந்தாலும் ஞாபகம் இருக்காது. அந்த புஸ்தகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்து எத்தனை மணிக்கு பண்ணோம், அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தயார் பண்ணிட்டு போனோம். அதுக்கு அத்தியனம்னு பேர். 2 பேர்கிட்ட உங்காத்தில் என்ன வழக்கம், நம்ம இப்படி பண்ணுவோமா, போன வருஷம் இந்த மாதிரி வாத்தியார் சரியாக பண்ணலையே, நம்ம வந்து இதெல்லாம் வாங்கி வைக்கணுமா, இதுக்கு வந்து நம்ம முதல்ல தயார் பண்ணுறோமோ இல்லையோ, அதுக்கு ஒரு பலன். அதுக்கப்புறம் சாட்சாத் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரு பலம். அத்தியனம் விஞ்ஞானம், முதல்ல வந்து குருமுகமாக அது தெரிஞ்சிக்க வேண்டியது கர்மாவை. அதுக்கப்புறம் அதை பற்றினதான சிந்தனை பண்ணி அதை சரியாக நமக்காக சரி பண்ணி வச்சுக்கிறது. இப்போ நாளைக்கு பூஜை, சங்கர ஜெயந்தி பூஜைனா இன்றைக்கே போய் இந்த பூஜா கல்ப புஸ்தகத்தை எடுத்து பாஷகாருக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு எடுத்து வச்சுட்டு அந்த புஸ்தகங்களும் அதுக்கு வேண்டியதான சாமகிரிகளை என்ன வேணுமோ அதை தயார் பண்ணிட்டு காத்தால் சாட்சாத் பூஜை பண்ணுறது. அப்படின்னா 3 தடவை பூஜை எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே போன வருஷம் பண்ணி தெரியும். இன்றைக்கி ராத்திரி ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருவோம், பூ வாங்கணுமா இது வாங்கணுமா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா சில இதெல்லாம் பார்க்கும்போது மது பர்க்கம்னு போட்டிருக்கோம். ஐயோ மது இருக்குது பர்க்கம் காணுமேனா இங்கே போய் தேடுறது காலங்காலத்தால். அது என்ன வேணுமோ அதெல்லாம் முதல்ல தயார் பண்ணோம். சுந்தரகாண்ட பாராயணம், நாளைக்கு வந்து இதில் உங்களுக்கு பானகம் நெய்வேத்தியம், அப்போ போய் வேணும் பானக நைவேத்தியம்னா கிடைக்காது. அதனால் அதெல்லாம் முன்னாடி தயார், எந்த கர்மாவும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை பற்றி சிந்தனை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் தெரிஞ்சுன்றதுக்கு ஒரு பலன், அந்த விஞ்ஞானத்துக்கு ஒரு பலன், அனுஷ்டானத்துக்கு 3 தடவை பலன். அதனால் திருநாச்சிகேதஸ்னா இந்த மாதிரி பண்ணாலும் திருநாச்சிகேத அப்படின்னு அர்த்தம் வருன்னு பாஷிகார் சொல்கிறார். தத் விஜான ததத்தேன தது அனுஷ்டானவான்வா திரிபிகி ஏத்திய சந்தியம், 3 பேரோடு சேர்ந்து. அந்த 3 பேர் என்ன அப்படின்னா, மாத்ரு பித்ரு ஆச்சாரியைஹி பிராப்பிய சந்தியம் சந்தானம் சம்பந்தம் அப்படின்னா, அம்மாவால் இவன் வந்து அனுசாசனம் கட்டளையிடப்பட்டு வழி நடத்தப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அப்பா, முதல்ல அம்மா வந்து குழந்தைக்கு சின்ன வயசில் நல்ல விஷயங்கள் சொல்லித்தரணும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து தனக்கு அந்த பையனுக்கு வேண்டிய சொல்லி தருவார். 3வது தான் வந்து ஆச்சாரியன் சொல்லி தருவார். அதனால் அதான் எதா மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. இந்த கிரமத்தில் ஒரு மனுஷன் வருவானே ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை பிரமாணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு யாக்ஞவல்கர் சொல்கிறார். நீ இப்படிப்பட்டு வந்திருக்க, நீ சொன்னதை பார்த்தா மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் பேசுகிறா போல இருக்கே, அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாருங்க பிருகதாரண்யகத்தில். அதனால் யதா திரிபிரேத்திய சந்தியம் இதுவாக வச்சுக்கலாம். இல்லை வேத ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் இது 3 பிரமாணம்னு வச்சுக்கோங்க. இல்லை பிரத்யட்ச அனுமான ஆகமம் இப்படியும் வச்சுக்கலாம். இந்த 3 விதமாகவும் அவன் தர்மத்தை விஷயத்தை தெரிஞ்சுண்டு இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுவானே ஆனால் அவன் நிச்சாயே மாம் சாந்திம் அத்தியந்த சாந்திம் ஏதி, அவனுக்கு இந்த விராட் ஸ்வரூபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அக்னி வித்தியை ஸ்துதி பண்ணுறார். இதுக்கப்புறம் வந்து கேட்குறாரு அவர்கிட்ட. அதனால் திருத்தீயம் வரம் நச்சிகேதா விருணீஸ்வ, அப்பா இதெல்லாம் இது ஒரு வரை சொல்கிறார். அந்த அக்னி வித்தியை வந்து இவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்லி இதை வந்து ஜனங்கள்லாம் உன் பேரையே சொல்ல போகிறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இப்படிப்பட்ட உயர்ந்ததையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், 3வது வரன்னு கேட்டுக்கோ அப்படின்னார். இது வரைக்கும் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, முதல்ல வந்து பிது சௌமனஸ்யம், அப்பா கிட்ட வந்து அப்பா மனசு சந்தோஷமாகி இவன் திரும்பி பூலோகத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு வரம் கொடுத்தாச்சு. 2வது அந்த அக்னி வித்தியை உபதேசம் பண்ணிட்டார். இந்த பையனும் கிரகிச்சுட்டு திருப்பி சொல்லிட்டான். 2வது ஆயிடுத்து. இதுக்கு நடுவில் அந்த மாலையோ இல்லை கர்ம பலனோ 3 வரம் கொடுத்தாச்சு. வேதத்தினால கிடைக்க வேண்டியதான சர்வமும் அந்த பையனுக்கு கிடைச்சாச்சு. இதெல்லாம் எதிர்பார்த்து வரல. அப்பா ஏதோ போ அப்படின்னாரு, வந்தாச்சு.
யமதர்மராஜா பார்த்து நான் உனக்கு 3 வரம் தரேன் அப்படின்னு சொன்னார். 3 கொடுத்துட்டார். போகிறோம், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு அந்த பையன் வந்து திருப்தியோடு நின்றுடலாம். ஆனால் புனக ததாமி பூயக ததாமி, நான் உனக்கு அதிகமாக ஒரு வர தரேன்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதிகமாக தரேன்னு சொன்னதுனால அவர் கொடுக்க வேண்டியதான 3வது வரம் மிஞ்சி இருக்கு. அதனால் ஞாபகப்படுத்துகிறேன், நீ கேட்கலனாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன்ப்பா, தயவுசெய்து அது வாங்கின்றேன் என்கிட்டேருந்து. திருத்தீயம் வரம் நச்சிகேதோ விருணீஸ்வ தஸ்மின் ஹி தத்தே ருணவானேவ அகம். நான் அது கொடுக்கலன்னா நான் வந்து கடன்காரனாகிடுவேன், உங்ககிட்ட கடன் பட்டவனாகிடுவேன் அப்படின்னு யமன் பயப்படுறார். ஏன்? அவர் தான் கொடுக்குறேன்னு சொன்னார், 3ன்னு சொன்னார், ஏதோ 3 வந்தாச்சு. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த பையன் கேட்டுக்க 3 இல்லை, 2 தான் அவன் கேட்டது, 3வது இவரை அதிகப்படியாக கொடுத்தது. அது அந்த கணக்கில் வரல. நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணியாச்சுனாலே, நீங்கள் வந்து கொடுக்கறதுனா தானம்னா ஸ்வத்வ தியாகம்னு சொல்கிறார். அந்த பொருளில் இருக்கக்கூடியதான நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கறது தான் தானம்னு பேர். ஸ்வஸ்வத்வ தியாகபூர்வக பரஸ்வத்வ ஆபாதனம். என்னுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு அது உரித்ததாக ஆகிறேன், அதுதான் தானம்னு பேர். உங்களுக்கு உரித்ததாக ஆகிறதுன்றது அடுத்தது. எனது இல்லைன்ட்டு நான் முதல்ல சொல்லிட்டேனோ இல்லையோ, அதோட அந்த பொருளோட என்னுடைய உரிமை அதை விட்டு போயாச்சு. இப்போ அதை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா நானும் எடுத்துக்கூடாது. இப்போ 3வது வரம் தரேன்னு சொல்லிட்டார். அந்த பையன் வேண்டான்னு சொன்னால் கூட கொடுக்கலன்னா தான் தியாகம் பண்ணதை திரும்பி எடுத்துட்டது ஆகும். தியாகம் பண்ணது தனக்கு இல்லை, தனக்கு இல்லாத பொருளை தான் எடுத்துட்டதான மகாதோஷம் வந்து சேரும். அதனால் அது வேண்டாம். அதனால தான் அதமர்ண இவ அப்படின்றார். எனக்கு ருணவானகம், நான் வந்து உங்ககிட்ட கடன் வாங்கிட்டா போல் ஆகிடுத்து, அதனால் தயவுசெய்து 3வது வரத்தை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ன உடனே இப்போ நல்ல சரியான வரம் கேட்குறான். இவர் வந்து இப்போ இது வரைக்கும் பூலோகத்தில் மற்ற விஷயங்கள்லாம் ஆச்சு. இப்போ சாட்சாத் நேரடியாக இவரோட விஷயத்துக்கே வரா. ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தீத்யேகே நாயமஸ்தீதி சைகே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்துவயாகம் வராணாம் ஏஷவரஸ்திருத்தீய. இது அங்கங்கே கேட்டிருக்கோம். பிரேதே, இந்த பிரேதம்னா நம்ம வந்து பிராணம் போன சரீரத்துக்கு லோகத்தில் பிரேதம்னு வச்சுருக்கோம். அது இல்லை, பிரகர்ஷேன இத்தம், இங்கேருந்து கிளம்பி போகிறவனுக்கு பிரேதம்னு பேர். அது சரீரம் இங்கே இருக்கிறது. இதுக்கு வந்து பிரதிபத்தி கர்மான்னு சொல்லுவாள். இங்கேருந்து கிளம்பி போகிறது தான் பிரேதம். பிரகர்ஷேன இத்தம், இங்கே இந்த சரீரத்தையும் விட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான், அதனால் அவனுக்கு வந்து பிரேதம்னு பேர். யாயம் பிரேதே, இங்கேருந்து கிளம்பி போகிறது. அங்கே ஜனங்களுக்கு சந்தேகம் இருக்குது. என்ன? அஸ்தீத்தியேகே நாயம் அஸ்தீதி செய்கை, சரீரத்தை விட்டு வெளியில் கிளம்பி போகக்கூடியதான ஆத்மா பிராணன்னு ஒன்று இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போயாச்சுன்னா போயாச்சு, கொளுத்திட்டோன்னா எல்லாம் வேலை முடிஞ்சது அப்படின்னு சில பேர் சொல்கிறார். அஸ்தீத்தியேகே நாயம் அஸ்தீதி செய்கே, இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். ஏதத் வித்யாம், இதை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்துவயாகம், உங்களால் உபதேசிக்கப்பட்டு நான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 3வது வரம் அப்படின்னு கேட்டுட்டான். அவர் பார்த்தார், இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான விஷயம் கிடையாது. இதை வந்து சொல்லணும் அப்படின்னா சட்டுன்னு இதுக்கு வேண்டியதான யோக்கியதை இருக்கா அப்படின்னு அவன் பார்க்கணும். அப்போ அது பரீட்சை பண்ணுறார். தேவைர் அத்ராபி விசிகித்சிதம் புரா நகி சுவிஜேயம் அனுரேஷ தர்ம அந்யம் வரம் நச்சிகேதோ விரணீஸ்வ மாமோபரோசீர் அதிமா சிருஜயனம். இதெல்லாம் ரொம்ப ரசித்து நிதானமாக பாடமாக படிக்க வேண்டிய மந்திரங்கள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பா இது தேவர்களும் இந்த விஷயத்தில் சந்தேகப்பட்டிருக்கா. தேவைர் அத்ராபி விசிகித்சிதம், அவளுக்கும் சந்தேகப்பட்டிருக்கா. புறா, முன்னாடி தேவர்களே சந்தேகப்பட்டா. அவர் புறான்னு சொன்னதுனால நச்சிகேதஸ் ஒரு விஷயத்தை பிடிச்சான். நகி சுவிஜ்ஞேயம், இது சட்டுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அனுரேஷ தர்மக அப்படின்ட்டார். இந்த விஷயம் வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறது இருக்கே, அது அணு சூக்ஷ்மமானது. அணுனா சூக்ஷ்மம், அது சாதாரணமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாதது. இதில் என்ன இருக்குது, கிளம்பி போகிறது ஒன்று இருக்குன்னு ஆச்சு. இருக்கா இல்லையானா இருக்குன்னு சொல்லாமல் இப்படி சொல்கிறதுலே நச்சிகேதஸ் பிடிச்சார். ஏன்னு அதுக்கு சொல்ல வரேன், அனுரேஷ தர்மக. அதனால் அந்யம் வரம் ரிணீஸ்வ, வேறு வரத்தை கேட்டுக்கோ அப்படின்னு. இந்த பையன் பார்த்தா அதெல்லாம் முடியாது.
எனக்கு அதே வரம் தான் வேணும். ஏன்னு அதுக்கு காரணம் இருக்குது. 2-3 தடவை அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல இந்த பையன் தொந்தரவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஊகிச்சுக்கணும். ஏன்னா மாமோ பரோசீர் அதிமா சிருஜைனம், என்னை திரும்ப திரும்ப அதே விஷயத்தை கேட்டு என்னை தொந்தரவு பண்ணாத. அதமர்ணம் இவ உத்தமர்ணக உபரோதம் ஆகாஷி, என்னை தொந்தரவு பண்ணாத. ஒரு கடன்காரன் கடன் கொடுத்தவங்கிட்ட எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்குறா போல், நீ இந்த விஷயத்தை என்னை திருப்பி கேட்காத, வேறு ஏதாவது கேட்டுக்கோ அப்படின்னார். அப்படின்னா என்ன தெரியுது, இந்த பையன் விடாமல் அவர் அதே எனக்கு அந்த பதில் தான் வேணும், அந்த பதில் தான் வேணும்னு கேட்டான்னு தெரியுது. அதிஸ்ருஜ விமுஞ்ச ஏனம் வரம் மாம் பிரதி, என்னை என்கிட்டேருந்து இந்த வரம்ன்றதை எனக்கு விடுதலை கொடுத்துரு, வேறு ஏதாவது கேட்டுக்கோ. இந்த பையன் பார்த்தான். தேவைரத்ராபி விசிகித்சிதம் கில, தேவர்களுக்கே சந்தேகம் இருந்ததோ இல்லையோ, எனக்கு தெரியலன்னு சொல்லல, நீங்கள் தேவர்கள் புரிஞ்சுக்கலன்னு சொன்னேன். அப்போலே என்னாச்சு, உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ. தஞ்சமிருத்தியோ என்ன சுக்ஞேயமாத்த, இதெல்லாம் கஷ்டப்பட்டு இது சுலபமாக புரியறது இல்லைன்னு சொல்கிறீர்கள். அப்படின்னா விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் சுக்ஞேயம், கஷ்டப்பட்டு தான் தெரியும்னா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்க. எப்போவுமே விஷயம் கஷ்டம்னா நம்ம சம்பிரதாயத்தில் விஷயம் கஷ்டம்னா யாருக்கு கஷ்டம்? குருவுக்கு கஷ்டம், சிஷ்யனுக்கு இல்லை. சிஷ்யன் ஸ்ரத்தையோடு உட்காண்டா போகிறோம். சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவன் தலையில் ஏற்ற வேண்டியது குருவோட கடமை. எங்கள் சாஸ்திரிகள் அப்படி தான் சொல்லுவார், உன்னோட வேலை பாடத்துக்கு வர வேண்டியது, நான் பாடம் சொல்லும்போது கவனத்தோடு இருக்கணும். புரியலன்றது என்னோடய தலையெழுத்து, உங்களுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி நான் சொல்லி. இங்கே இருக்க நிறைய எங்கள் சாஸ்திரிகள் பாடம் கேட்டிருப்பேன், உங்களுக்கு தெரியும், அவர் அப்படி சொல்லக்கூடியவர். அதனால் என்ன சுக்ஞேயம்னா, உங்களுக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கலாம், இருக்கட்டுமே, இப்போ என்ன போச்சு, நான் உட்காந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு. இப்போ வரம் எப்போவுமே கொடுக்குற வாழ்க்கை தானே கஷ்டம், வாங்கிக்கிறவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே. அதனால் தேவைரத்ராபி விசிகித்சிதம் கில தம்சமிருத்தியோ என்ன சுக்ஞேயமாத்த. இப்போ தேவர்களுக்கெல்லாம் புரியறது கஷ்டம் அப்படின்னா அப்போ நான் வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது. வக்தாச்சாசிய துவாதிருகன்யோ ந லப்யா, வசமாக ஒரு ஆள் என்கிட்ட மாட்டினது. இப்போ நான் வேறு யாரோ ஒரு வித்வான்கிட்ட போய் எனக்கு ஆத்ம தத்துவம் சொல்லுன்னா, நீ இதை படித்தா அதை படித்தா, சாகித்யம் படித்தா, தர்க்கம் படித்தா, மீமாம்சா படித்தான்னு வெரைட்டி அமைச்சிருவார். இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் என்ன என்கிட்டையும் தப்பிக்கவே முடியாது. துவாதிருகன்யோ ந லப்யா, யார் நான் கொடுக்குறேன்னு சொல்லி மாட்டின்றவர் அவரே சொல்கிறார், என்னை கடனாளி போல் ஆக்கிட்ட, தயவுசெய்து என்னை விட்டுருன்னு கேட்குறார். வசமாக மாட்டின்ற வேறு ஒரு பக்தா யாருமே எனக்கு கிடைக்க மாட்டார். பக்தாச்சாசிய துவாதிருகன்யோ நலபிய, என்னை இன்னொரு தடவை நான் யாருக்கிட்டையும் போய் இந்த மாதிரி என்னால் கேள்வி கேட்க முடியாது. நான்யோ வரஸ்துல்லிய ஏதஸ், இதுக்கு துல்லியமான வேறு வரமே கிடையாது, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டார். சரி, அவரும் சுலபமாக விடுற மாதிரி இல்லை. நான் உனக்கு சதாயுஷ புத்திர பௌத்ரான்னு ஈஸ்வ, உனக்கு 100 வருஷம் ஆயுஷ், புத்திரன் பௌத்திரன் எல்லாருக்கும் 100 வருஷம், பகூன் பசுன் ஹஸ்தி ஹிரண்யம் அஸ்வான் எல்லாம் தரேன் நான் உனக்கு. பூமேர் மகதாயத்தனம் வினேஷோ, உன் கண்ணில் பார்க்குற அளவு பூமியில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோவும் கேட்டுக்கோ. ஸ்வயம் ஜீவ சரதோ யாவதிச்சசி, இதெல்லாம் இருந்து நான் எனக்கு எவ்வளோ என்ன, நீ எத்தனை வருஷம் வேணுனாலும் வாழ்ந்துக்கோ, நீயா கூப்பிட்றவருக்கு நான் உங்காத பக்கமே வரல, எத்தனை நாள் ஒன்றா நீ இருந்துக்கோ, இந்த மாதிரி ஒரு வரம் தரணே அப்படின்னாரு. சரி, இது மட்டும் இல்லை, ஏதத்துல்யம் எதிமன்யசய வரம் விருணஸ்வ வித்தம் சிரஜீவிகாஞ்ச, இதை தவிர உனக்கு வேறு ஏதாவது நான் விட்டு போனதை உனக்கு ஏதாவது தோணித்துன்னா ஏதத்துல்யம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டுக்கோ. மகாபூமோ நச்சிகேதஸ்வமேதி காமானாந்த்வா காமபாஜம் கரோமி, நீ உன் மனசில் என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் உன்னை அடையிற மாதிரி பண்ணுறேன். யார் சொல்லுவா இந்த மாதிரி? இப்போ நாளைக்கு பரமேஸ்வரன் இந்த மாதிரி சொன்னார்னா, சரி முதல்ல அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், முக்தின்றது என்றைக்கு வருதோ அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த பையன் அசர்ற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே அவர் இன்னும் தூண்டுறார். ஏ காமா துர்லபா மத்திய லோகி, அப்பா நீ என்னமோன்னு நினச்சிட்டு இருக்க, நீ பூமியில் சின்ன 5 வயசு தான், நீ பார்த்துருக்கிறது கொஞ்சம் தான், ஆனாலும் ஏ காமா துர்லபா மத்திய லோகே, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா யாரை ஒன்றா கேட்டுப்பார், அவளை நினச்சி பார்க்கக்கூட முடியாததான ஒரு விஷயங்களை நான் உனக்கு தரேன். சர்வான் காமான் சந்தத்தை இச்சாதக பிரார்த்தையஸ், என்ன வேணுமோ கேட்டுக்கோ. பூலோகத்தில் இல்லை, 7-14 லோகத்தில் என்ன வேணாலும் கேட்டுக்கோ. போராதுக்கு இமாராமா சரதா சுதூரியா, இந்த பார் தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் இருக்கா பார், அவளுக்கு சரதாக ரதங்களோட வாகனம் வித் டிரைவர்ஸ் எல்லாம், சதூரியாக அது கூட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட, நகீதிருஷா லம்பனீயா மனுஷாளுக்கு இது போல் கிடைக்கவே கிடையாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆபிஹி பத்தாபி பரிச்சாரேஸ், இவாளெலாம் வச்சுட்டு 5 வயசு பையன்கிட்ட இத்தனை ஸ்திரீகள் அனுப்புகிறேன்னா என்ன பண்ணுறது, இவாளை வச்சு பரிச்சாரம் பண்ணிக்கோ. இவாளெலாம் ஒத்துட்டு உனக்கு துணி துவச்சி போடுவா, காலை பிடிச்சி விடுவா, என்ன வேணால் பண்ணிக்கோ, இவாளை வேலைக்காரிகளாக வச்சுக்கோ,
என்ன வேணால் பண்ணு, இந்த விஷயத்தோட நச்சிகேதோ மரணம் மானு பிராட்சி, இந்த மரண விஷயத்தை மட்டும் விட்டுரு. அதுக்கு ஆச்சாரியர்கள் எதிர நச்சிகேதோ மரண சம்பந்தம் பிரஷ்னம் பிரேதே அஸ்தி நாஸ்தி, பிராணம் போனதும் இருக்கானா இல்லையான்றத காகதந்த பரீட்சா ரூபம். இந்த காக்காக்கு பல்லு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு என்ன போகிறது, அதனால் அது வேண்டாம் அப்படின்னு அதை குறைச்சல் போல் சொல்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுப்பார், எவ்வளோ நீ நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் கேட்குற, எப்போ என்ன தோன்றதோ, எத்தனை வருஷம் இருக்கையோ இருந்துக்கோ, என்னென்ன ஆசைகள் இருக்கோ எல்லா லோகத்தில் இருக்கிற காமனைகளை நான் உனக்கு தரேன் அப்படின்னா. இந்த பையன் வந்து ஒரே பதில் சொல்கிறான், ஷோபாவா மத்த சேதந்த கைதது. அவரை இது வரைக்கும் எப்படிலாம் கூப்பிட்டவன் அந்தக்கான்னு கூப்பிட்றான். அந்தக்கன்னா முடிச்சு வைக்கிறவர். கொடுக்குறேன்றீங்களே, எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் நீங்கள் கொடுக்குறத எப்படி நம்ப முடியும்? இது அந்தக்கா ஏதது ஷோபாவா, நாளைக்கு இருக்க ஷோ பவிஷ்யதி ந பவிஷ்யதி வா இது சந்திஹ்யமான பாவா. நாளைக்கு இருக்குமா இருக்காதான சந்தேகத்தோடு கூடின பதார்த்தங்கள் இவைகள்லாம். என்ன ஒன்றா கொடுங்க, இதெல்லாம் நாளைக்கு இருக்குமா இருக்காத. அவர் கணக்கில் வந்து நம்ம கணக்கில் 100 வருஷம்னு பெருசு, அவருக்கு தேவலோகத்து கணக்குப்படி 100 வருஷன்றது ஒன்றுமே இல்லை. 100 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு க்ஷணம் தான். 100 வருஷம் அனுபவிச்சாச்சு, 101வது வருஷம் போக வேண்டியதுதானே. அதனால் நாளைக்கு இருக்குமா இருக்காதான்றது யாருக்குமே தெரியாது. ஸோ பவிஷ்யதி ந பவிஷ்யந்தி வா இது சந்திஹ்யமான, அதுதான் இதனுடைய சுபாவம். சர்வேந்திரியானாம் ஜரயந்தி, நான் உனக்கு இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்றீங்களே, இதெல்லாம் அனுபவித்தா என்ன ஆகும்? ஒவ்வொரு பதார்த்தத்தை அனுபவிக்கிறதுனால புலன்கள் தேஞ்சு போகும். சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜக, புலன்கள் தேஞ்சு போகிறது, உடம்பு கெட்டு போகிறது அப்படின்னு அந்த 5 வயசு பையன் கண்டுபிடிச்சான். சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜக அபிசர்வம் ஜீவிதம் அல்பமே, பிறந்தது எல்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஜீவிதம் அல்பமேவ தவையவாக தவ நிறுத்தியது. இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் உங்களோடவே இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த வாகனங்களில் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். தவையவாக தவ நிறுத்தியது. இதுக்கு மேலே ஒன்று அழகான விஷயம் சொல்கிறா. இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. என்ன வித்தேன தர்ப்பணியோ மனுஷ, பணத்தை கொடுத்து ஒருத்தரை திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும், அக்ஷய திருப்தியை ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஞாபகமாக அடுத்த வருஷமும் அவர் ஞாபகம் வச்சா, போன வருஷம் 1000 கொடுத்தா நீ இந்த வருஷம் கொடுப்பானா மாட்டானா அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுப்பார். நீங்கள் அதே 1000 ரூபாய் கொடுக்குறது, இன்ஃப்ளேஷன் இன்னும் 1000 ரூபாய் தானே அவர் மனசில் நீங்கள் கொடுத்தும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். 1000 தானே இன்னும் கொடுக்கக்கூடாதான்னு இருக்கும். ஏதோ ஒரு தடவை தெரியாமல் ஆரம்பிச்சிட்டோம், ஆர்வ கோளாறுல வருஷம் இவருக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு உங்களுக்கு தோணும். என்ன வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்ய, மனுஷனுக்கு பணத்தினால என்றைக்குமே திருப்திப்படுத்தவே முடியாது. லப்சியாமஹே வித்தம் அத்ராஷ்ம சேத்வா, அது மட்டும் இல்லை, இது தரேன்றீங்களே, நீங்கள் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? அவர் ஆதிகாரிக புருஷர், ஊருக்கு திருப்பி அனுப்புகிறேன்ட்டார். எப்போ யமதர்சனமாகத்தோ இந்திரன் யமனுமே தேவதா சாட்சாத்காரமாச்சுன்னா அவளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் அந்த ஜன்மாவில் கிடைக்கும்ன்றது சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள் வந்து பூஜைனாலேயோ எதுனாலேயோ ஒரு தேவதையை தரிசனம் பண்ணியாச்சு, ஒரு மகான தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் வரும். நான் உங்களை வந்து பார்த்தாச்சு, தானாக கிடைக்க போகிறது. அதை நீங்கள் என்னத்துக்கு கொடுக்கறது இருக்குது? தானாக கிடைக்கிறத யாராவது கொடுக்குறேன்னு சொல்லுவாளோ? ஜீவிஷ்யாமோ யாவது ஈசிஷ்யசி, இது முக்கியமான விஷயம். யமன் ஒரு தடவை அவர் கையில் பட்டு திரும்பி வந்துட்டோன்னா அதுக்கு 2வது தடவை அவருக்கு அவன் மேலே பாசக்கயிறை போடுற சாமர்த்தியம் கிடையாது. அவர் வந்து ஆட்சி பண்ணுற வரைக்கும் இனிமேல் அவனுடைய பிராணனை எடுக்க மாட்டார். பார்த்து அவரை ஏமாற்றி நான் திரும்பி ஊருக்கு போகிறேன்னு கேட்டு வாங்கிண்டாச்சு. இனிமேல் அவர் நினச்சா கூட பிராணனை வாங்க முடியாது. அப்போ வந்து நான் எவ்வளோ நாள் ஒன்றா இருந்துக்கோன்னா அது என்ன, அது சித்தமான விஷயம் தானே. இருக்கிறத நீங்கள் என்னத்துக்கு வரனா கொடுக்கறது? அதனால் இப்படிலாம் சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. ஜீவிஷ்யாமும் யாவது ஈசிஷ்யசித்வம் வரஸ்துமே வரணீய சயேவ, நான் கேட்குறது அது ஒன்று தான், அவ்வளோதான். அஜீரியதாம் அமிர்தானாம் உபேத்திய ஜீரன் மத்த கொதஸ்த பிரஜானன் அபித்யான் வர்ணதி பிரமோதான் அதிதீர்கே ஜீவிதே கோரமேத. இப்படிலாம் இருக்கக்கூடியதான வாழ்க்கை புலன்கள் தினமும் தெரிஞ்சுட்டே இருக்குது. நம்ம ஒன்று சுகம்னு நினைக்கிறது, அடுத்த நாள் அது துக்கமாகுது. வாழ்க்கையே வந்து நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. இப்போ இதில் மேலே மேலே சேர்த்து வச்சு என்ன போகிறது? அதனால் அதிதீர்கே ஜீவிதே கோரமேத, நான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு யார் தான் நினைக்க போகிறார்? ஒரு அளவுக்கு மேலே எல்லாருக்குமே மனசில் தோணிடுது, போகிறோம், யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இல்லாமல் இருக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி எல்லாருக்கும் தோன்றதா இல்லையா?
அதி தீர்க்கே ஜீவித திடீர்னு கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் அவ்வளோதான், நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னா பயம் வரும் எல்லாருக்கும். ஆனால் அவளுக்காக யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு 30 தோணும், சில பேருக்கு 40 தோணும், சில பேருக்கு 80, ஆனால் கண்டிப்பாக தோணும். அதுக்கப்புறம் தான் பிராணன் போகும். அதி தீர்க்கே ஜீவிதே கோரமேத்த, ரொம்ப நாள் இருக்கணும்னு யார் வாழப்போகிற? சரீரம் தேஞ்சு போய் புலன்கள்லாம் எல்லாமே கையில் தடி வச்சுட்டு 4 பேரை நம்பிட்டு நம்ம காரியத்துக்கே 3 பேர் நம்பும்போது இப்படி வாழணும்னு யார் தான் இது பண்ணுவார்? அதை போய் ஒரு பெரிய காரியமே எனக்கு கொடுக்குறேன்றீங்களே, எதுக்காக? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். யஸ்மின்னிதம் விசிகித்சந்தி மிருத்யோ. எந்த விஷயத்தில் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கோ, மரணம் இல்லாமல் ரொம்ப நாள் தரேன்னு சொல்கிறீங்களே, அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு நாள் போக வேண்டிய நாள் வரதானே போகிறது. அன்றைக்கி என்ன போகிறதுன்னு நான் கேட்குறேன். இப்போது எனக்கு அந்த பதில் சொல்லுங்க. இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இது வேதம் இருக்கே, நம்மளுக்கு கர்மா இருக்கே, சந்தியாவந்தனத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி வாழணுன்றதுக்கு நம்மளுக்கு வேதம் இருக்குது. அது இவர் என்ன கொடுக்க வேண்டியது இருக்குது? நம்ம கர்மா பண்ணி எதை வேணால் சம்பாதிச்சுக்கலாம். நீ 1000 வருஷம் தரேன்னா 1001வது வருஷம் காத்தால கிளம்பி தானே ஆகணும். அன்றைக்கி என்ன ஆகும்னு நான் கேட்குறேன். எனக்கு அதை பதில் சொல்லுங்க. யோயம்மரோ கூடம் பிரவிஷ்ட நானியம் தஸ்மான் நச்சிகேதா அப்படின்னு, நச்சிகேதா தவிர அவர் எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு ஸ்ருதேர் வச்சனம்ட்டார் ஆச்சாரியார். இந்த கடைசி இதை கர்வத்தோடு நச்சிகேதஸ் கேட்டான்னு இருக்கக்கூடாதுன்றதுனால ஸ்ருதேர் வச்சனமிதம் அப்படின்னு பாஷ்யக்காரர் எழுதுகிறார். ரொம்ப பத்திரமாக இதெல்லாம் அதான் சொன்னேனே, கடோபனிஷத் பாஷ்யம் மட்டுமே, உங்களுக்கு எந்த வியாக்கியானமும் வேண்டாம், பாஷ்யம் மட்டுமே பதமாக தினமும் 1 மணி நேரம் உட்காந்து பார்த்து ஒரு மாதம் பார்த்தோமே ஆனால் அதுவே போகிறோம். யமதர்மராஜா நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு நமக்கு குருவாக பார்க்க ஆரம்பிச்சிடும். யம பயம் போயிடும் முதல்ல இதில். சரி, இது முதல் வள்ளி முடிஞ்சது. இந்த முதல் வள்ளியோடவே முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் சுருக்கமாக சொல்கிறேன். இதில் என்னைக்கு 3வது கேள்வி என்ன? 3வது வரம் அவர் அதிகப்படியாக கொடுத்ததான வரம் மறந்துருக்கும். அது கணக்கில் வராதுன்ட்டு சூத்திர பாஷ்யத்தை தீர்மானம் பண்ணிட்டார். அதனால் நம்ம அந்த நிச்சயத்தை எடுத்துன்னு போயிடுவோம். 3வது கேள்வி 3வது வரம், 3வது கேள்வி 3வது வரம் ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தீத்தியகே நாயமஸ்தீதி ஜெகே. மரணானந்தரம் இவன் யாராவது ஒருத்தன் இங்கேருந்து கிளம்பி போகிறவன் ஒருத்தன் இருக்கானா இல்லையா, இதுதான் கேள்வி. முதல்ல கேட்டது கேள்வி கிடையாது, அது பிரார்த்தனை. 2வது அக்னி வித்தியை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்றது அது கேள்வி. இப்போ இது வரைக்கும் 2 கேள்வி ஆகிருக்கு. இப்போ 3வது கேள்வி வரப்போகிறது. 3வது வரத்துக்குள்ளேயே அடக்கமாக கூடியதாக 3வது கேள்வி வரப்போகிறது. ஆக 3 வரம், அக்னி வித்யா, இது பிது சௌமனஸ்யம், அக்னி வித்யா, ஆத்ம வித்யா. 3 கேள்வி. அக்னி வித்யா சம்பந்த பிரஷ்ன, ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா. இந்த ஆத்ம வித்யா பிரம்ம வித்யாவாக மாற்ற போகிறார். அதாவது சரீர சம்பந்தமாக இருந்தால் ஆத்ம வித்யா, சரீர விலக்ஷணமாக இருந்ததுன்னா பிரம்ம வித்யான்ட்டு இந்த இடத்துல அப்படி வச்சுனா அது 2 ஒன்று தான். ஆத்மா தான் பிரம்மம். அந்த கேள்வியோட துணி அந்த மாதிரி இருக்குது. அது இங்கேருந்து மாற போகிறது. இது ரொம்ப கடோபனிஷத் பாஷ்ய மந்திரத்துலேயும் பாஷ்யத்துலேயும் பல தடவை படித்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இங்கேருந்து வரக்கூடியது. இது மட்டுமே தனியாக நம்ம பார்க்கணும். இங்கே இதுலேருந்து சொல்கிற முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தரேன்டர் இந்த அளவுக்கு அவனை எவ்வளோ தூண்டினாலும் யுக்தியோட நீங்கள் கொடுக்கக்கூடிய வேறு எந்த பதார்த்தமும் பிரயோஜனம் இல்லை, ஆத்ம தத்துவம் ஒன்று தான் யுக்தியோடு அந்த பையன் எடுத்து சொல்லிட்டான். அதனால் இனிமேல் அவனை ஏமாற்ற முடியாது, அவனுக்கு யோக்கியதை இருக்குது, கொடுத்து தான் ஆகணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ அவர் தீர்மானம் பண்ணாரோ இல்லையோ அதை வாய் விட்டு சொல்கிறார். அப்போ லோகத்தில் ஸ்ரேயஸ் பிரேயஸ்னு 2 இருக்குது. பிரேயஸ்னால் உங்களுக்கு பிரியத்தை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை, இப்போதைக்கு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஸ்ரேயஸ்னு பேர். இதில் நான் பிரேயஸ் விஷயத்தில் நீ ஆசையை விட்டுட்டு ஸ்ரேயஸில் தான் நீ உன்னுடைய ருச்சியை காமிச்சிருக்க. இது போல் யாரும் கிடையாது. தூரமேதே விபரீதே விஷூச்சி அவித்யா யாச்ச வித்யேதி ஜாதா வித்யாபீப்சனம் நச்சிகேதசம் மன்யே நத்வா காமா பகவோ லோலபந்த. இந்த தூரமேதே விபரீதே விஷூச்சி, விபரீதமான விஷூச்சி மார்க்கங்கள், 2 விபரீதமான மார்க்கங்கள், வித்யா மார்க்கம்னு ஒன்று, அவித்யா மார்க்கம்னு ஒன்று. இந்த அவித்யா மார்க்கம்ன்றது என்ன? இது வேணும், இது வேணும், இது வேணும், அதுக்கு நான் இதை செய்யணும், இது செய்யணும், பலனை அனுபவிக்கணும், பலன் முடிஞ்சு போகிறது, கர்மாவனுடைய வீச்சு முடிகிறது, திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த பரமபதத்தில் முதல் கட்டத்துக்கு வந்தால் போல் எல்லாம் மேலே போவோம், திரும்பி கீழே வருவோம். இதுதான் அவித்யா மார்க்கம். நீ கேட்குறது வித்யா.
அது தெரிஞ்சாச்சு. அதோட அத்திர பிரம்ம சமஷ்ணுதே அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானா ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானா. நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும், எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் ஒரு யாகம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும். தந்திரமியமானா பரியந்தி மூடா, கர்மாலேயே இருக்கிறவன வைரார். அந்தேன இவன் நியமானா ஏதாந்தா. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழி சொல்கிறது போல ஞானம் இல்லாமல் இவ கர்மாவே பண்ணின்னு இருக்கா. நசாம்பராய பிரதிபாதிபாலம்ட்டு இதில் சொல்லி கடைசியில் தான் சொல்ல வேண்டியதான ஆத்ம வித்யை எப்படிப்பட்டது அப்படின்னு அதை ஸ்துதி பண்ணுறார். ஸ்ரவணாயாபி பகுபிர்யோன லப்ய. இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது. ஸ்ரவணாயாபி பகுபிர்யோன லப்ய. கேட்குறதுக்கே நிறைய யாரும் வரவே மாட்டா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டா. ஸ்ருணந்தோபி பகவோ யம்ன வித்யு. அப்படியே உட்காந்து கேட்டாலும் சட்டுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. ஆச்சரியோ பக்தா குஷலோசிய. இதை நன்னா எடுத்து சொல்கிறவாளே ரொம்ப ஆச்சரியம். ஏதோ சொல்லுவாளே தவிர நம்ம மனசில் நிற்கிறா போல் சொல்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அதுக்கு ஏன்ட்டு மேலே சொல்ல போகிறார். ஆச்சரியோ ஜாதா குஷலானுசிஷ்ட. எவ்வளோ நன்னா சொல்லி கொடுத்தாலும் இவன் மனசில் ஏகாகிர சிந்தனை இல்லாமல் காமக்ரோதாதிகளை அடக்காமல் இது அவனை கேட்டான்னா அவனுக்கு அது புரியவே புரியாது. இது அப்பேற்பட்டதான உயர்ந்த விஷயம். அது சொல்கிறார். இன்னும் நரேன அவரேன புரோக்தக ஏஷ சுவிஜ்ஞேய. அவரேன நரேன, சாதாரண மனுஷன், பிராகிருத புத்தி எல்லார போல் அவனுக்கும் ராகத்வேஷாதிகள் இருக்க, காமக்ரோதாதிகள் இருக்கக்கூடியவன் என்னதான் மகா பண்டிதனாக இருந்து சொன்னாலும் கேட்குறவனுக்கு இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொல்கிறவாளுக்கும் ஒரு யோக்கியதை வேணும், கேட்குறவாளுக்கும் ஒரு யோக்கியதை வேணும். அப்படிப்பட்டதான விஷயம். நீ உன்னுடைய சாமர்த்தியத்தை நீ காமிச்சிட்ட. நீ அது போலன்ட்டு நானும் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்கிறார். நைஷா தர்க்கேன மதிராபனேயா. அந்த வித்யாஸ்துதி இது தர்க்கத்தினால நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் அனலைஸ் பண்ணிட்டு தர்க்கத்தினால இது புரிஞ்சிக்கக்கூடியதில்லை. புரோக்தான்யேன இவ சுஜ்ஞானாய பிரேஷ்ட அந்யேன இவ அனன்யேன இவ புரோக்தான்யேன இவ அந்யேன இவ சுஜ்ஞானாய பிரேஷ்ட யாம் துவம் ஆப சத்யதிருதிர்பதாசி துவாதிருங்னோ பூயான் நச்சிகேத பிரஷ்டா. உன்னை போல் எனக்கு இன்னும் நிறைய சிஷ்யம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றார். அது சொல்லும்பொழுது தான், அந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லும்பொழுது அந்த ருச்சி இருக்குது தெரியுமா. தனக்குள்ளேயே இருக்கிறதுன்றது வேற, அதை இன்னொருத்தருக்கு சொல்லி அவள் முகத்தில் அந்த விகாசத்தை பார்க்கும்போது, அதனால தான் ஆச்சாரியர்களோட பிரகரணங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்ய சம்மாதமாக இருக்கக்கூடிய விவேக சுடாமணி எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் ஆத்மபோதம், இதெல்லாம் சிஷ்யன் கேள்வி கேட்ட உடனே அந்த சிஷ்யனை ஸ்தோத்திரம் பண்ணுறா போல் இருக்கும். அது இங்கே உபனிஷத்துலேருந்து வந்தது. சொல்கிறவாளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் வரும். இவன் இப்படி கேட்குறதுனாலேயே அவள் அனுபவத்தை இன்னும் பிரகடனமாக எடுத்து சொல்லக்கூடியதுனால. அப்போ இவன் யோக்கியதைன்னு சொல்லியாச்சு, இவருக்கு யோகியதை இருக்குது, யோகியதை இருக்கவன் தான் சொல்லணும்னு சொன்னாரோ இல்லையோ. ஜானாமியகம் சேவதிரி தனித்தியம். இப்போ நான் என்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கே, லோகபாலன்னு ஐஸ்வர்யம் இருக்கே, இது அனித்தியம்னு எனக்கு தெரியும். நஹ்யத்ருவே பிராப்பியதேஹி துருவம் தது. துருவம் அனிச்சிதமான அழியக்கூடிய கர்மாவனால் நித்தியமான மோட்சத்தை அடைய முடியாதுன்னு ஜானாமியகம் எனக்கு தெரியும். ததோமயா நாச்சிகேதஸ்சிதோக்னி அனித்திய திரவிய பிராப்தமானஸ்மி நித்தியம். ஆனாலும் அந்த நாச்சிகேத சயனம் நான் பண்ணேன், அதை தான் கண்டுபிடிச்சா. இப்போ தான் அந்த பேர் வச்சார். அவர் பேர் வச்சு அவரே அதை உபயோகப்படுத்தலைன்னா, அதனால் இந்த நாச்சிகேத சயனத்தை நான் பண்ணியிருக்கேன். அதனால் ஆபேட்சிக நித்தியத்துவத்தை அடைஞ்சிருக்கேன். ஆபேட்சிக நித்தியத்துவம் வந்ததுனால அவருக்கு சிரவண மரண நித்தியாசனம் பண்ணி அந்த ஆத்ம தத்துவமும் அவருக்கு வந்திருக்கு. காமஸ்யாப்தம் ஜெகத பிரதிஷ்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொல்கிறார். தம் துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வாதீரோ ஹர்ஷசோகோ ஜஹாதி. நீ கேட்கக்கூடிய இந்த வித்தியை இருக்கே, இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அது துர்தர்ஷம். நான் முதல்லேருந்து சொல்லிட்டு வர்றது போல் இது கஷ்டப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது. கூடம் ரகசியம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம், ஏன் ஹிருதய குகைக்குள்ளே இருக்க நிகிதம், கஹ்வரேஷ்டம் புராணம். இது அத்தியாத்ம யோகத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். அத்தியாத்ம யோகம்ன்றது மேலே 6வது வள்ளியில் சொல்ல போகிறார். அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷசோகோ ஜஹாதி. இதை தெரிஞ்சுட்டு அந்த தீரனானவன் சோகமோகங்களை அவன் விடுகிறான். இதை கேட்டதுக்கப்புறம் அந்த நச்சிகேதஸ்க்கு தோணுது, உங்களுக்கு என் மேல் அவ்வளோ பிரீத்தியும் இருக்குது, எனக்கும் இந்த யோக்கியதை இருக்குது, அதனால் அந்த வித்தியை சொல்லுங்கோ
அப்படின்ட்டு திரும்பி அந்த கேள்வியை ஞாபகப்படுத்துகிறான். இப்போ கேள்வியை ஞாபகப்படுத்தும் போது என்ன பண்ணிட்டான்னா, கேள்வி ஸ்வரூபத்தை மாற்றிட்டான். விஷயம் ஒன்று தான், இந்த சரீரத்திலேருந்து கிளம்பி போகக்கூடிய தத்துவம் ஒன்று இருக்கா இல்லையான்னு கேள்வி. அவர் அதை இருக்குன்னு சொல்லிட்டார், நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ திரும்பி அதே கேள்வி கேட்டால் ஆமாம் இருக்குன்னு சொன்னார்னா இவனுக்கு என்ன வேணும்னு வராது. இப்போ வரக்கூடியதான பதில் எப்பேற்பட்ட பதிலாக இருக்கணும்னா, அதை கேட்ட மாத்திரத்தினால இவனுக்கு அஞ்ஞானம் போய் ஞானம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதனால் அங்கே இருந்த ஏஎம் பிரீத்தையிலேருந்து ஆரம்பித்து இதுக்கு முதல் ஏதத் ஸ்ருத்வா சம்பரிகிருஹ்ய மத்தியன்னு இருக்கக்கூடியதான மந்திரம் பதம் பதமாக பாஷ்ய ரீதியாக அர்த்தம் பார்த்து என்னென்னலாம் தர்மங்கள் இது வரைக்கும் அவர் சொல்லிட்டு வந்திருக்காருன்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி படித்தா அந்த பையன் ஏன் கேள்வியை மாற்றினான்றது உங்களுக்கு புரியும். இதுதான் கடோபனிஷத்தில் நம்ம பண்ண வேண்டியதான முக்கியமான விசாரம். எப்படி கேள்வி மாறிது? முதல்ல எப்படி கேட்டா ஏஎம் பிரேத்தேன்னு கேட்டதை இப்போ பாருங்கள், அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ரா அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத் வத. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, எதை பார்த்துட்டு இருக்கீங்களோ, எதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஆத்ம தத்துவம் ஆத்மானுபூதியோடு இருக்கார். எத் தத் பஷ்யசி ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறார், தத் வத அதை எனக்கு இப்போ சொல்லுங்க. எது? அந்யத்ர தர்மா, தர்மாத் அந்யது அதர்மாத் அந்யத், தர்மா தர்மங்களுக்கு அப்பாற்பட்டது, புண்ணியம் பாபம் எனக்கூடியதான சம்பந்தம் இல்லாதது, நிர்தர்மகமானது. அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத், கிருதம்னா செய்யப்பட்டது காரியம், அகிருதம் காரணம், காரிய காரண சம்பந்தம் இல்லாதது. இதிலிருந்து ஆத்மன ஆகாஷ சம்புத ஆகாஷ அத்வாய வாயோரக்னி இந்த கதையே கிடையாது. இந்த பிரபஞ்ச சம்பந்தமே இல்லாதது, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டது. யாகம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும், இந்த இஷ்டி பண்ணால் உங்களுக்கு தனம் கிடைக்கும், அந்த இஷ்டி பண்ணால் பசுபலம் வரும், இந்த இஷ்டி பண்ணால் கிராமம் வரும். காரியம் காரணம் அதெல்லாம் வேண்டாம். அஸ்மாத் கிருதா கிருதா அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச, பூதம் இருந்து போனது, பவ்யம் உண்டாக போகிறது, எப்போவுமே நித்தியமாக வர்த்தமான காலத்திலே இருக்கக்கூடியது, கடந்த காலம் எதிர்காலமே இல்லை, எப்போவுமே நிகழ்காலம், அதாவது கால சம்பந்தம் அற்றது. எது தது பஷ்யதி, எது உண்டோ எதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களோ, என்னோட பேசியிருந்தாலும் எந்த ஆத்மானுபூதி உங்களுக்குள்ளே இருக்கோ அதை தத் வத, அதை சொல்லு அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இதுதான் நம்ம முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியிலேயே ஆத்ம தத்துவம் வந்தாச்சு. எப்படிப்பட்டது? பிரம்மத்தை கேட்காவ தர்மா தர்மங்களுக்கும் காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் காலாதீதமான ஸ்வரூபம் எது ஒன்று உண்டோ அதை சொல்லுங்கன்னா அதுதான் அந்த ஸ்வரூபம். கேள்வியே தான் பதிலுங்க, அதை தான் அவர் சொல்கிறார். முதல்ல எடுத்த உடனே ஒரு உபாயம் சொல்லி தத்துவத்தை சொல்லணும். என்ன உபாயம் சொல்லணும்? பிரம்மத்துக்கு முக்கியமான உபாயம் ஓங்காரம். சர்வே வேதா எத் பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் எந்த பதத்தை சொல்கிறதோ, தபாம்சி சர்வாணிச்ச எத் வதந்தி, எல்லா தபஸும் எல்லா விரதங்கள் இவைகள்லாம் எந்த ஒரு அந்த பதத்தை சொல்கிறதோ, எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி ஓம் இத்தியேதது. அந்த ஓங்காரம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு. ஏதத் தேவாட்சரம் பிரம்ம ஏதத் தேவாட்சரம் பரம் ஏதத் தேவாட்சரம் ஞாத்வா யோ இதிச்சதி தஸ்யதது ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியேதேன்ட்டு அந்த சகுணமான பிரம்மத்தையும் இந்த ஓங்காரம் தான் சொல்கிறது, நிர்குண பிரம்மத்தையும் இந்த ஓங்காரம் தான் சொல்கிறது அப்படின்ட்டு இதெல்லாம் பாஷ்யத்தில் அழகாக விரித்து சொல்லியிருப்பார். பொறுமையாக படிக்க வேண்டியது. இங்கே சங்கர ஜெயந்திக்கு நம்ம இங்கே கலந்துக்கிறதுக்கு பிரயோஜனம் என்னென்னா, ஆச்சாரியர்களோட அனுகிரகம், இந்த மாதிரி உபனிஷத்துக்கள் இந்த சத்தான விஷயங்கள் காதில் விழுறதுனால நமக்கு இருக்கக்கூடியதான காரியங்களுக்கு நடுவில் இதில் நமக்கு ஒரு ருச்சி உண்டாகி, ஏற்கனவே கேட்டுருக்கவாளுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இது காரணமாக இருக்குது அப்புறம் கேட்டுக்கலான்னு அந்த விட்டுறக்கூடாது. இது வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாதவாளுக்கு இப்போ ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனால அந்த புண்ணியத்தினால அந்த வாய்ப்பு வரணும். எப்படியாவது கட்டோபனிஷத் படிச்சிடணும், எப்படியாவது ஈஷாவாசியம் படிச்சிடணும், எப்படியாவது பிருகதாரண்யம் படிச்சிடணுன்ட்டு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். அதுதான் இந்த 10 நாளைக்கு நம்ம இந்த உபன்யாசம் கேட்குறதுக்கான பிரயோஜனம். இதை சுருக்கமாக சொல்கிறதுக்கு, ஏன்னா இதை முழுக்க சொல்லிட முடியாது. இது ஒரு தடவை இல்லை 3-4 தடவை கட்டோபனிஷத் பாஷ்யம் படித்தாதான் இந்த மாதிரி. இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த கேள்வி எப்படி மாறிது, இந்த கேள்வி ஏன் மாறிதுன்றதே சூத்திர பாஷ்யம் படிச்சுட்டு இங்கே வரும்போது தான் புரியும். அது அந்த அளவுக்கு இது.
ஆக இந்த ஓங்காரத்தை சகுணமாகவும் நிர்குணமாகவும், கடோபனிஷத்தில் சகுணத்தை பற்றி பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லுவார் நிறைய பேர். அதை பற்றி விஸ்தாரமாக இல்லைன்னா ஓங்கார ஆலம்பனமாக ஏதது ஆலம்பனம் பரம் அப்படின்னு சொன்னதுனால இதை அந்த ஓங்கார உபாசன பூர்வகமாக ஆரம்பிச்சிருக்கார். ந ஜாயதே மிரியதேவா விபஸ்சித் நாயம் குதஸ்சித் நபூப கஷ்சித் அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம் நஹன்யதே ஹன்யமானேஷ். இதெல்லாம் பகவத்கீதையில் வரக்கூடியது. அந்தாஜென், யார் ஒருவன் தான் கொல்றேன்னாலோ, ஒன்றுத்தை நான் அழிக்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னாலோ, அவனால் நான் அழிக்கப்பட்டேன், அவனால் நான் வஞ்சிக்கப்பட்டேன் அப்படின்னு தன்னை கர்மாவாக தான் இன்னொரு கர்மாவுக்கு விஷயமாக இருக்கேன்னு சொல்கிறதோ, இல்லை என்னால் இது பண்ண முடியும்னு சொல்கிறதோ, அவன் அதை தெரிஞ்சிக்கவே இல்லை. உபௌதவனும் விஜானீத, நான் பண்ணுறேன்னாலும் நான் பண்ணப்பட்டேன்னு சொன்னாலும் இது ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நாயம் ஹந்தி நஹன்யதே ஏ அனோரணீயான் மகதோ மகியான் ஆத்மாசஜந்தோ நிகிதோ குஹாயாம் தம் அக்ரது பஷ்யதி வீதசோக தாது பிரசாதான் மகிமானம் ஆத்மன. அனோரணீயான்றது மந்திரம் இங்கே தான் இருக்குது. அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலையெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அது மகியான் மகதோ மகியான் ஆத்மாசஜந்தோ நிகிதோ ஹிருதய குகைக்குள்ளே அது வைக்கப்பட்டுள்ளது. தம் அக்ரதுகு அந்த கர்ம சம்பந்தம் இல்லாமல் பஷ்யதி வீத சோக, அதை பார்க்கறதுனால அவனுக்கு எல்லா சோகமும் அவனை விட்டு போகிறது. ஆசீனோ தூரம்ன்றது அசரீரம் சரீரேஷு அழகழகான ஆத்ம தத்துவங்களை சொல்லிகிட்டே வருது. இதுக்கு மேலே 3வது வள்ளியில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. 3வது வள்ளியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது சாதாரணமாக நேரடியாக பாடம் சொல்கிற போல சொல்லியாச்சு. ஆனால் நமக்கு மனசில் இப்படியே நிற்கணும் அப்படின்னா வரிசையாக இப்போ சஹஸ்ரநாமம் படிக்கிறோம், விஷ்ணு விஷ்ணு விஷத்கார பூதபவ்ய பகவத்புரம் படிச்சுட்டே வரும். அது படிக்கிறதுக்கும் கோகுலத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணார், ராமர் என்ன பண்ணார், சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் என்ன பண்ணார், அந்த லீலைகளை படிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. ஏன்னா எப்போவுமே இது மனசில் நிற்காது. கொஞ்சம் அந்த மாதிரி கதைகளாக கேட்கும்போது மனசில் அதிக நேரம் நிற்கும். அப்போ அது கதை கேட்டுட்டு திரும்பி இங்கே வரணும். அதனால் ஆத்ம தத்துவத்துக்கே அந்த மாதிரி ஒரு கல்பனை, ஒரு ரூபகம்னு சொல்லுவா. இது எப்படி சொல்லியிருக்கேன்னா, ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டோ பரமே பரார்த்தி. இந்த ஹிருதய குகைக்குள்ளே 2 பேர் இருக்கா, என்னப்பா அத்வைதம் சொல்லிட்டு 2 பேர் இருக்காள அப்படின்றல அப்படின்னு வச்சுப்போம். சாயாதபோ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னோ ஏச்ச திருநாச்ச கேதாக. 2 பேர் இருக்காளாம். ஒருத்தர் கர்மா பண்ணி அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறார், இன்னொருத்தர் கர்ம பலன் சம்பந்தம் இல்லாமல் பார்த்துட்டே இருக்கார். இங்கே துவாசுபர்ணா சயுஜான முண்டகோபனிஷத்தில் பார்த்தோமே அந்த அர்த்தத்தில் சொல்ல வருது. இது எப்படி அப்படின்னா, ஆத்மானம் ரத்தினம் வித்தி, உன்னோட சரீரத்தை ஆத்மாவை ரதி, அந்த தேரோட்டியாக நினச்சிக்கோ, தேரில் போகிறவனா நினச்சிக்கோ. ஷரீரம் ரதமேவத்து, இந்த ஷரீரம்ன்றது தான் ரதம். தேகோ தேவாலய புரோக்தோன்னு சொல்கிறோம். நீங்கள் சரீரத்தை ரதமாக கற்பனை பண்ணியிருக்கு. புத்திந்து சாரதி, உன்னோட புத்தி தான் அந்த தேரோட்டி சாரதி. மனப்பிரகிரகமே வச்ச மனசு இருக்கே, இது அந்த கடிவாளங்கயிறு. இப்போ என்னாச்சு, சரீரம் தேர், நம்ம புத்தி தான் அந்த தேரோட்டி, அந்த மனசு தான் அந்த கடிவாளம். அந்த தேரில் போகக்கூடியவன் இந்த ஜீவன். இந்திரியானி ஹயான் ஆகுகு, இந்த இந்திரியம் இருக்கே, புலன்கள் இருக்கே, இதுதான் குதிரை. அந்த குதிரை போகிற வழி இருக்குது. இதுதான் நம்ம லோகத்தில் சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்த விஷயங்கள். ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்தியாகுர் மனிஷன, இது அங்கங்கே சொல்ல வேண்டியது. இந்த சரீரம் மனசு புலன்கள் இது சேர்ந்தால் அவனுக்கு போக்தான்னு பேர். இது இல்லைன்னா அவன் போகத்தோடு இல்லை. இப்போ என்ன ஆகுது, எஸ்து அவிஜானவான் பவதி, விவேகம் இல்லாதவன், அவனுக்கு புத்தி சரியில்லை. அயுக்தேன மனசா சதா, மனசை அவன் அடக்கலை, மனசில் யோகம் பண்ணி மனசை அடக்க தெரியாதவன். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கடிவாளம் சரியாக பிடிக்கலைன்னா தஸ்ஸி இந்திரியானி அவசியானி, அப்போ அந்த குதிரை தாறுமாறாக ஓடும். துஷ்டாஸ்வா இவ சாரதே, அந்த துஷ்டமான குதிரைகள், அதாவது அடக்க முடியாத குதிரைகள் போல் அவனுக்கு அப்படி ஆகும். இதுக்கு விபரீதமாக எஸ்து விஜானவான் பவதி யுக்தேன மனசாசதா, யோகம் பண்ண மனசோடு கூடினவன். தஸ்ய இந்திரியானி வஷ்யானி, அவன் புலனை என்ன அடக்க முடியும், யோகம் பண்ணுறதுனால புலன் அடக்க முடியும். இப்போ யோகம்னா என்ன, தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணா மேலே சொல்கிறது. புலனை அடக்கினா அதுக்கு யோகம்னு பேர். தஸ்ய இந்திரியானி வஷ்யானி சதஸ்வா இவ சாரது. சரி, இப்போ இந்த மாதிரி 2 பேர் இருக்கா.
ஒரு தேரோட்டியானவன் மனசை அடக்கலை, அவன் குதிரை கட்டுப்பாட்டில் இல்லை, இன்னொருத்த மனசு அடக்க குதிரை அடங்கியிருக்கு. இப்போ முதல்ல போகிறவனுக்கு என்னாகும்? எஸ்து அவிஜானவான் பவதி அமனஸ்கः, அவன் சதா அசுச்சி, அவன் எப்போவுமே அசுத்தமான மார்க்கத்தில் போயின்னு இருக்கான். நசதத்பதம் ஆப்னோதி, அவன் எங்கே போனோமோ அந்த இடத்துக்கு போய் சேரல. போராததுக்கு அது மட்டும் இல்லை, சரி இருக்கிற இடத்துல இருப்பானா சம்சாரம் அதிகச்சது, சம்சாரத்தை நோக்கி அதிகச்சது ஆபிமுக்கிய சம்சாரத்தை நோக்கி போயின்னு இருக்கான், மேலே மேலே சம்சாரத்தை சேர்த்துட்டுருக்கான். எஸ்து விஜானவான் பவதி, அதுக்கு விபரீதமாக இருக்குன்னா சமனஸ்க சதா சுச்சி சது தத்பதமாப்னோதி, அந்த இடத்த அடைகிறான். யஸ்மாத் பூயோ ந ஜாயதே, எங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு பிறவி இல்லாத இருக்கோ அந்த இடத்துக்கு போய் சேர்றான். விஜான சாரதர் எஸ்து மனப்பிரகிரகவான்னரக சோத்வன பாரமோப்னோதி, அவன் அந்த அத்பாக்கு அந்த போகக்கூடிய வழியை கடந்து போகிறான். தத்விஷ்ணோ பரமம் பதம், இங்கே தான் தத்விஷ்ணோ பரமம் பதம்ன்றது இங்கேயும் வருது. அந்த பரமபதமான விஷ்ணுவனுடைய நிலையை, வியாபகமான ஆத்ம தத்துவத்தை அடைகிறான். இப்போ இந்த விஷயத்தை சொல்ல இந்திரியபி பரார்த்த அத்தியபியச்ச பரம் மனஹன்ட்டு, எப்படி நம்ம ஒன்றுத்தையும் இந்திரியத்தை விட விஷயங்கள் சூக்ஷ்மமானது, விஷயங்களை விட மனசு சூக்ஷ்மம். மனசஸ்து பரா புத்தேர் ஆத்மா மகான் பரக மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷப்பரக. இங்கே அவ்யக்தம் மகத்து அவ்யக்தம்லாம் வருதோ இல்லையோ, இதெல்லாம் என்னன்னு தான் அங்கே சூத்திர பாஷ்யத்தில் தீர்மானம் பண்ணி, இது சாங்கியர்கள் சொல்லக்கூடியதான மகத்தத்துவம் அகங்காரம் எப்படி சொல்கிறதா, இல்லை இங்கே வேறு ஏதாவது மாயை இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறதான்னு கேள்வி கேட்டுண்டு அப்படி தான் சொல்கிறது. இதனால் இங்கே சாங்கிய மதத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்லி சா காஷ்டா சா பராகதிஹி அப்படின்ட்டு, இதுதான் உயர்ந்ததான நிலை. அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு தவிர இங்கே நம்ம பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசத்தே திருஷ்யதே து அக்ரியா புத்தியா, இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சணும். ரொம்ப கூர்மையான புத்தியினால தான் இது தெரிஞ்சுக்க முடியும். சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தர்ஷிபி, புத்தியை கூர்மையாக வச்சுக்கணும்னா தபஸ் பண்ணணும்னா என்ன பண்ணோம்? நித்திய கர்மா விடாமல் பண்ணோம், ஜபாதிகள் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்படலைன்னா மனசு தானாக கூர்மையாக போகிறது. திருஷ்யதோ அக்ரியா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தர்ஷிபி. இங்கே தான் சொல்கிறார், எச்சேத் வாங் மனசி பிராஜ்ய ததெச்சே ஞானமாத்மனி ஞானமாத்மனி மகதீனி எச்சே ததெச்சே சாந்தாத்மனி. வாக்கை மனசில் ஒடுக்கணும். வாக்கு மனசி எச்சேத், நீ எச்சேத், மனசு என்ன பண்ணணும்? அதை தத்தி எச்சே ஞானே ஆத்மனி, புத்தியில் அதை கொண்டு போய் ஒடுக்கணும். முதல்ல பேசுகிறத நிறுத்தணும், புலன்களை அந்தந்த வியாபாரப்படுத்துறதில் நிறுத்தி மனசால் தியானம் பண்ணணும், மனசால் சிந்தனை பண்ணணும். மனசால் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது, என்னென்னலாமோ பேசிகிட்டு இருக்கோம், என்ன காரியமாக பண்ணுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு இடத்துல உட்காந்து மானசீகமாக நம்ம பூஜை பண்ணுறோம், ஸ்தோத்திரங்கள் படிக்கிறோம். அதுக்கு படிக்கிற ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், எப்படி படிக்கணும், இந்த மாதிரியா அந்த மாதிரியா நம்ம சிந்தனை பண்ணுறதுக்கு இப்போ என்ன ஆகுது? வாக்கை மனசுக்குள்ளே, புலன்களை மனசுக்குள்ளே சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இதனுடைய அர்த்தம் என்னன்னு சிந்திக்கும் போது புத்தியில் சேர்க்குறோம். ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகதினியச்சேத், அதை ஜீவாத்மாவில் சேர்த்து ததேச்சே சாந்த ஆத்மனி, எல்லா உபாதி சம்பந்தம் இல்லாத நிருபாதிகமான ஆத்மாவில் அதை கொண்டு போய் அடக்கணும் அப்படின்னு அந்த யோகத்தை சொல்கிறார். இப்போ இது எப்போலேருந்து பண்ணணும்? இதெல்லாம் படிச்சிட்டோம், எப்போலேருந்து பண்ணோம்? உத்திஷ்டதை, எழுந்துரு, இப்போயே கிளம்புன்ற, ஜாகிரதை, விஷயத்துக்கு வா, இப்போது முழிச்சுக்கோ. இந்த சம்சாரத்தில் தூங்கிகிட்டே இருக்க உத்திஷ்டதை, அரை சபைக்குன்னு விவேகானந்தர் சொன்னார். இங்கே தான் உத்திஷ்டதை ஜாகிரதை பிராப்பிய வரான் நிபோதத்தை, போய் குரு போய் சரணாகதி பண்ண, பிராப்பிய வரான் நிபோதத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏன்? சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தையா, இது கத்தி மனை போல் கூர்மையானது, இப்படி இப்படி போனால் சட்டுன்னு நம்மளுக்கு கழிச்சு விட்ருவோம். துர்கம் பதஸ்தக அப்படின்னு சொல்லிட்டு தத் கவையோவத, ஞானிகள்லாம் அப்படி சொல்கிறார் யம தர்மராஜா, தான் சொல்கிறேன்னு சொல்லலை. துர்கம் பதஸ் தத் கவையோ வதந்தி, இவளுடைய ஞானிகளோட அனுபவத்தை பிரமாணமாக எடுக்கிறார் சொல்லி அசப்தம் அஸ்பர்ஷம்னு. ஆக 2வது அத்தியாயத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள், 2வது வள்ளியில் இதாச்சு. இதற்கு மேலே ருதம் பிபந்தம் ஆகிட்டு இப்போ பராஞ்சிகனை 2வது அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் வள்ளி, 2வது வள்ளி, 3வது வள்ளி பார்த்துட்டோம். 2வது அத்தியாயத்தில் பராஞ்சிகானி அப்படின்ட்டு, ஏன் நமக்கு இந்த ஆத்ம தத்துவம் அவ்வளோ நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்குன்னா ஏன் நமக்கு தெரியலன்னா, புலன்கள் நம்மளை எப்படி வஞ்சிக்கிறது, அந்த புலன்கள் எப்படி அடக்கணுன்றது அது சொல்லி, நேகநானாஸ்திக்கிச்சனான பேத திருஷ்டி வேண்டாம், துவைத்தத்தை நிஷேதம் பண்ணுறார். இங்கே அத்வைத்தம் தான் சத்தியம்னு துவைத்தத்தை நிஷேதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் புறமேகாதசத்வாரம்னு சொல்லி விமுக்தஸ்ட விமுச்சதேன்னு ஜீவன் முக்தியை அடுத்த வள்ளியில் சொல்கிறார். கடைசியில் போய்
ஊர்தமுலோ வாக்ஷாக்கன்ட்டு கீதையில் 15ஆம் அத்தியாயத்தில் சொன்னது போல் அந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்குன்றத சம்சாரத்தோடு சேர்ந்து அது எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல பாஷை ரொம்ப சுவாரஸ்யமாக கத்திய மாதிரி எழுதியிருப்பாருங்க. அதுக்கு மேலே எப்படி பீஷாஸ்மாத் வாதப்பவதேன்னு பார்த்தப்போம், அதுபோல் இங்கே பயஜனகத்தை சொல்லி அந்த பரமாத்மா சர்வாத்மகமாக எப்படி பார்க்கறது, கடைசியில் தான் அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லி திரும்ப அந்த யோகத்தை தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணம் அப்பிரமத்தஸ்ததாபவது யோகோஹி பிரபவாப்பியோ. யோகம்ன்றது பிரபவாப்பியோ, நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், நன்னா வந்துட்டுருக்கோன்னு நினைப்போம், திடீர்னு ஒரு 2 நாள் ஏதோ ஒரு காரணம், அது நம்ம பிராரப்தம் தான். நம்ம காரணம் ஆயின்னு சொல்ல, பந்துக்கள் வந்துட்டா, விவாகத்துக்கு போனேன், ஊருக்கு போனேன், இதெல்லாம் நம்ம உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு வேண்டியவாளுக்கு உடம்பு சரியில்லை, இப்படிப்பட்ட காரணம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மூல காரணம்ன்றது நம்மளுடைய பிராரப்த கர்மா. ஏன்னா நம்ம சரீரம் என்ன வேணால் வேலை பண்ணிட்டு இருக்கலாம், மனசு எதை பற்றி வேணால் ஆலோசனை பண்ணலாம், புத்தியை பரமாத்மாவத்தில் நிறுத்தலாம். இப்போ உங்களுக்கு கையில் ஒரு பேனா வச்சுருக்கீர்கள், ஒரு பென்சில் வச்சுருக்கீர்கள், அதை தவிர இன்னொரு சின்ன பென்சில் ஒன்று, ஒரு ஃபவுண்டன் பென் ஒன்று வச்சுருக்கீர்கள். இப்போ நீங்கள் எழுதணும் அப்படின்னா எத்தனை சாதனங்கள் இருந்தாலும் கை ஒன்று தான். நான் பேனானால் ராமநாமம் எழுதுகிறேன், பென்சில்னால் நான் எனக்கு வேண்டிய இந்த வீட்டுக்கு குறிப்பு கணக்கெல்லாம் எழுதிக்கிறேன். ஃபவுண்டன் பெனில் என் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறேன்னு பண்ண முடியுமோ? முடியாது. கரணம்ன்றது அந்த கரணம் ஒன்று இல்லையா? அப்போது அந்த ஒரு காரணத்தை நம்ம சரியாக செலவு பண்ணாமல் அதை மீதி எல்லாத்துக்கும் விட்டுட்டோன்னா அப்போ இங்கே ஆத்ம தத்துவத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் என்ன பண்ணணும், இந்த ஹிருதய குகை உள்ளேருந்து ஆரம்பித்து போனோம். அதனால தான் பராஞ்சிகாணி வித்ருணர் ஸ்வயம்பு, புலன்கள் வெளி நோக்கி போகிறதுனால நம்ம ஏமாந்து போயிட்டுருக்கோம். அது உள்நோக்கி பார்க்குறது தான் கஷ்டித் தீர பிரத்யேகாத்மானம் ஆயிடுச்சது ஆவிருத்த சற்றுர் அமிர்தத்துவம் இச்சன். புலன்கள் அடக்கி அமிர்தத்துவம் வேணுன்றதுனால சில பேர் தான் உள்நோக்கி போகிறார் அப்படின்ட்டு நம்மளுக்கு முக்கியமான காரணத்தை பகவான்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆத்ம தத்துவத்தில் நிறுத்திட்டோன்னா பிராரப்த கர்மாப்படி மற்ற காரணங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். சரீரம் ஏதோ பண்ணிட்டு போகிறது, வாக்கு ஏதோ பேசிட்டு போகிறது, நம்ம மனசுக்குள்ளே ராமனை நினைக்கலாமே, அதை பண்ணுறது இல்லையே நம்ம அப்படின்ட்டு அந்த மாதிரி தாம் யோகமிதி மன்யத்தே ஸ்திராம் இந்திரிய தாரணம் என்ன வேணால் பண்ணுங்க. உங்களுக்கு எது வேணுமோ நித்திய கர்மா நைமித்திய கர்மா விடாமல் பண்ணிட்டு வேதாந்த சிந்தனத்தோடு இருந்தால் பிராரப்தம் சரீரத்தை எப்படி வேலை பண்ணாலும் அதுபடி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறாரு. இது வரைக்கும் இங்கே இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே பகவத்பாதாளுடைய அனுகிரகத்தில் எல்லாரும் பதம் பாஷ்யத்தை பார்த்து அந்த ஆத்ம தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அவரை தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும்.